ஹாய், இன்றைக்கி நம்ம உடன் ஃபினிஷ் இருக்கிற பூஜா ஸ்டூல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஃபேன் பேக் பண்ணி வர தெர்மோகோல் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபேனோட ஹெட் வந்து இந்த இடத்துல சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தெர்மோகோல் இருந்தது, அதை நான் ஷேப் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ தேட் உங்களுக்கு அந்த 4 லெக்ஸ் இருக்கிற குட்டி ஸ்டூல் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக. இந்த தெர்மோகோல் மேலே ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இதில் அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா அது ஈவனாக தெரியாது, ஒரு மாதிரி ரவுண்டாக டாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் ஏதோ ஒன்று சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மேலே பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. அதுக்கப்புறம் ஒரு பார்ட் ஃபெவிகால், ஒரு பார்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை எடுத்து ஒரு தின் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பேப்பர்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுனால நல்ல உங்களுக்கு ஒரு ஈவன் ஃபினிஷ் கிடைக்கும். அதே மாதிரி திக்கனாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இல்லாமல் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம், எனி ஃபார்ம் ஆஃப் பேப்பர். A4 ஷீட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லா இருக்கும். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண லுக் இப்படி தான் இருக்குது. நல்லா ட்ரை பண்ணிடுங்க, ஒரு 1 டே ஃபுல்லாக விட்டுருங்க. ஸோ தட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிடுங்க. எந்த ஒரு ரஃப் எட்ஜும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நான் இங்கே உடன் ஃபினிஷ் வரணுன்றதுனால ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ப்ரௌன் கலர் ப்ளஸ் ஒரு பிளாக் கலரில் ஸ்ட்ரீக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே ப்ரௌன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலரில் கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோலம் டிசைனை இதுக்கு மேலே ஒயிட் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த டிசைன் பிடிச்சிருக்கிறோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு வார்னிஷ் கோட் கொடுத்துருங்க. கிளியர் வார்னிஷ், ஸ்ப்ரே வார்னிஷ் இல்லாட்டி உட் வார்னிஷ் ஏதோ ஒன்று. உட் வார்னிஷ் வந்து இந்த மாதிரி உட் கலருக்கு கொடுத்தா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியாது. இதே நீங்கள் லைட் கலரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு எல்லோ கலர், ஒரு க்ரீன் கலர்னால் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரௌன் கலராக இருந்தது, ப்ரௌன் பிளாக் அந்த மாதிரி பேஸ்க்கு உட் வார்னிஷ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் கிளியர் வார்னிஷ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒயிட் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணியே கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஒயிட்னர் இருக்கும்ல, அது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம பென் வச்சு போடுற மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் இந்த கார்னரில் எம்டி ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ தட் கார்னர் கோலமும் போட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணிக்க போகிறேன். லெக்ஸ்லையும் கொஞ்சம் இந்த மாதிரி கோலம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஃபுல்லர் லுக் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.